பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கை முறியடிக்க வகையில் தமிழக அரசு தீவிர முயற்சி செய்து வருகிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனைகள் நடத்தி வருகிறார். ஊதிய உயர்வு, கருணை வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வருகிற 9ஆம் தேதி முதல் ஸ்ட்ரைக் செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறது. இதனால் அரசு போக்குவரத்து முடக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. இது பண்டிகை காலத்தில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். லோக்சபா தேர்தல் நேரத்தில் அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் என்பதனால் போராட்ட அறிவிப்பை திரும்ப பெறுவது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். அதில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளை தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் எடுத்துச் சொல்லி போராட்ட அறிவிப்பை வாபஸ் பெறுவதைக்கும் முயற்சியில் அமைச்சரும் அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் 3 கட்டமாக பேச்சு நடத்தும் சமரசம் ஏற்படவில்லை. அதனை அடுத்த கட்ட பேச்சு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நிறைய நிதி தேவைப்படும். எனவே நிதி அமைச்சருடன் பேசி முடிவு தெரிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU தொழிற்சங்க செயலாளர் சவுந்தரராஜன் கூறியதாவது, 6 அம்ச கோரிக்கைகளை குறித்து எடுத்து கூறினோம். 4 மாத அகவிலைப்படி நிலுவையில் இருக்கிறது. அதை பொங்கலுக்கு முன் வழங்க வேண்டும். ஓய்வூதியம் அகவிலைப்படி உயர்வு இந்த மாதமே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் பொங்கல் வரை பொறுத்து கொள்ளுமாறு அமைச்சர் கூறினார். 8 ஆண்டுகளாக பொறுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸ்ட்ரைக் அறிவிப்பில் மாற்றமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் யாரும் ஸ்ட்ரைக்கில் பங்கேற்கக்கூடாது. பொங்கல் முடியும் வரை அனைத்து விதமான விடுப்புகளையும் தவிர்த்துவிட்டு கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனவரி 8 முத்தரப்பு பேச்சுவார்த்தை. வரும் ஜனவரி 8 அதாவது இன்றைய தேதியில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. தேனாம்பேட்டை DMSS அலுவலகத்தில் தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை கமிஷனர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது.